இந்த பிரச்சனைக்கு மருந்தே இல்லையாமே. முதல்வர் உடல்நிலை பற்றி சவுக்கு சங்கர் உடைத்த பகி. தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் 70 வயதை எட்டியுள்ள நிலையில் தமிழகத்தில் ஆட்சி புரிந்து வருகிறார். தனது உடல்நிலையில் அதிக கவனம் கொள்ளும் தமிழக முதல்வர் அதிகாலையில் நடைபயிற்சி மேற்கொண்டு உடற்பயிற்சிகளையும் அவ்வப்போது மேற்கொண்டு மருத்துவர்கள் கூறும் சில உடற்பயிற்சிகளையும் மேற்கொண்டு தனது உடல்நிலையை சீராக பாதுகாத்து வருவார் என்பது அறிவாலய தரப்பில் தெரிவிக்கப்படும் கருத்துக்கள். அதேபோன்று திமுகவின் சில முக்கிய பிரமுகர்களும் திமுக தொண்டர்களும் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் நடைபயணம் மேற்கொள்வதையும் உடற்பயிற்சி மேற்கொள்வதையும் வீடியோவாக எடுத்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டு வருவார்கள். இருப்பினும் கடந்த மாதம் நவம்பர் மாதத்தில் தமிழக முதல்வருக்கு வைரஸ் காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியானது. அதனை அடுத்து முதல்வரின் தனிப்பட்ட மருத்துவர் மெட்ராஸ் ஆராய்ச்சி மையத்தில் தலைமை மருத்துவருமான மோகன் காமேஸ்வரன் தமிழக முதல்வருக்கு இருமல் காய்ச்சல் அறிகுறி இருந்ததால் மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. அந்த மருத்துவ பரிசோதனையில் முதல்வருக்கு வைரஸ் ஃப்ளூ காய்ச்சல் இருப்பது உறுதியாகி உள்ளது. இதனால் முதல்வருக்கு காய்ச்சலுக்கு ஏற்ற சிகிச்சைகள் தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது என்றும் சில நாட்களுக்கு அவர் ஓய்வெடுக்கும்படியும் அறிவுறுத்தினார். ஆரோக்கியமாக திடமாக நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த முதல்வருக்கு இப்படி ஒரு காய்ச்சல் ஏற்பட்டு விட்டதே என்று அவரது தொண்டர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் வருத்தத்தில் ஆழ்ந்தனர். அது மட்டுமின்றி முதல்வர் உடல்நிலை குறைவாக இருந்த காலத்தில் முதல்வர் கலந்து கொள்ளும் முக்கிய நிகழ்ச்சிகளில் அவரது மகனும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து சில நாட்கள் ஓய்வெடுத்த தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது திடமாக இருப்பதாகவும் அரசியல் சார்ந்த பல நடவடிக்கைகளிலும் கட்சி நடவடிக்கைகளிலும் அரசின் பல நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு வருகிறார். இந்த நிலையில் அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் கூறிய விவகாரம்தான் திமுகவினரை மட்டுமல்லாது பொதுமக்கள் அனைவரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. சமீபத்தில் தனியார் யூடியூப் சேனலுக்கு சவுக்கு சங்கர் அளித்த பேட்டியில் தமிழக முதல்வருக்கு நரம்பு வியாதி இருக்கிறது என்றும் அந்த வியாதிக்கு மருந்தே இல்லை என்ற திடுக்கிடும் தகவலை தெரிவித்தார். அதாவது போகும் போக்கை பார்த்தால் 2024 வரைக்கும் தான் இந்த கவர்மெண்ட் தாங்கும் என்று எனக்கு தெரிகிறது. இங்கு என்ன நடக்கிறது என்பதே முதல்வருக்கு தெரியவில்லை. அவரால் வேலையும் பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அவருக்கு வந்திருக்கக்கூடிய நரம்பு தொடர்பான நோயிற்கு இதுவரை மருந்தே கண்டுபிடிக்கப்படவில்லை. இது குறித்து பேச வேண்டாம் என்று நினைத்தேன். ஆனால் ஆட்சியை பிடித்து கூத்தடித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இதனை பேசிதான் ஆக வேண்டும். சித்தரஞ்சன் சாலை 2வது மாடியில் நீச்சல் குளம் கட்டியுள்ளனர். ஏனென்றால் முதல்வர் தண்ணீரில் நடக்க வேண்டும் என்பதற்காக இப்படி தண்ணீரில் நடப்பது அந்த நரம்பு வியாதிக்கான ஒரு சிகிச்சை என்று நம்பப்படுகிறது என்று கூறியுள்ளார். இப்படி சவுக்கு சங்கர் பொதுவெளியில் முதல்வரின் உடல்நிலை குறித்த தகவலை பளிச்சென்று போட்டு உடைத்த காரணமாக திமுகவினர் சவுக்கு சங்கரை விமர்சித்து வருகின்றனர். அதே சமயத்தில் பொதுமக்கள் பலரோ என்ன ஆட்சி சிஎம்க்கு ஏன் இப்படியெல்லாம் இருக்கிறது, திமுக தரப்பில் ஏன் அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகாமல் உள்ளது என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.